அர்ஜுன் சார் நம்மளையே பாக்குறாரு. என்ன தம்பி, யார் தம்பி அவங்க உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன நம்ம பக்கத்துல வராரே ஆண்டவா. ஐயோ, என்ன அண்ணிக்கிட்ட போறாரு? அப்போ ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரோ தெரியலையே. என்ன இப்படி பாக்குறாரு? கண்டுபிடிச்சிட்டாரோ? உத்தமன், என்கிட்ட பர்சனல் ஒர்க்னு வெளில போறேன்னு சொல்லிட்டு பஸ் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன வசுங்கிற மாதிரி கேக்குது? வசுந்தரா மேடமா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, அது வசுதான். அவங்க ஏன் பரதா போட்டு உட்காந்துருக்கணும்? அதான் எனக்கும் தெரியல. ஆனா நிச்சயமா இது வசுதான். சும்மா இருங்க தம்பி, நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு உளறி வைக்காதீங்க. மத பிரச்சனை கிச்சனை ஏதாவது வந்து தொலை போகுது. அதெல்லாம் இல்ல உத்தமன், அந்த கண்ணு இருக்குல்ல, அது நல்லா தெரியும். அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. 1000 கண்ணு இருந்தாலும் வசுவோட கண்ணை நான் கண்டுபிடிச்சிருவேன். பாத்தீங்களா? அப்போ 1000 கண்கள் இருந்தாலும் வசு மேடத்துடைய கண்ணை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க கண்ணை பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நான் அவகிட்ட பேச்சு கொடுக்கறேன், அவ குரல் காமிச்சு கொடுத்துரும். அர்ஜுன் சார் என்கிட்ட பேச வர மாதிரி இருக்கே, எப்படி சமாளிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் नहीं मालूम, गुजराती. गुजराती में बोलो. குஜராத்தியா? வழக்கமா நீங்க எல்லாம் உருதுல தானே பேசுவீங்க. போலோ குஜராத்தி. बोलो गुजराती. இல்ல போலோ, நீ போலோ குஜராத்தி. बोलो बोलो. தம்பி கொஞ்சம் சும்மா இருக்கு தம்பி. இன்வெஸ்டிகேஷன்லாம் போதும் தம்பி. நான் தான் அவங்க வசு மேடம் இல்லன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? இல்ல உத்தமன், எனக்கு எங்கேயோ இடிக்குது. எங்க? இது வசுவோட கண்ணுதான், லாங்குவேஜ மாத்தி பேசுறா. தம்பி, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 7 செட்டு கண்ணு இருக்குமோ? என்ன செத்தோஸ் நினைச்சிட்டீங்களா? கண்ணு. என்ன இது? அண்ணிக்கிட்ட ஏதோ கேட்டாரு, அண்ணி பதில் சொன்னாங்க. அண்ணன் அப்செட் ஆன மாதிரி தெரியுதே. என்ன நடக்குதுன்னே புரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. ஷோ, எனக்கும் தாங்க. என்ன அர்ஜுன் சார் ரொம்ப இன்சல்ட் பண்றாரு? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு? நீங்க என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்ப எதுவும் வேணாம், நீங்க போங்க, நான் சொல்றேன். ஓகே சார். ஏன் உத்தமன், இந்த அம்மா மட்டும் தனியா வந்திருந்தா எதுக்கு காஃபி பால் டீ எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கு? எனக்கு என்னமோ பயங்கர டவுட்டா இருக்கு உத்தமன். இந்த 2 கண்ணும் வசுவோட கண்ணு தான், அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஒருவேளை நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இங்கிருந்து ஏதோ பண்றாளோ? தம்பி, வசுந்தரா மேடம் ஒரு பிளெயின் பேப்பர் மாதிரி, கள்ளங்கப்படம் இல்லாதவங்க. அவங்க உங்ககிட்ட போய் பொய் சொல்லுவாங்களா? முதல்ல நாம கிளைண்ட்டை மீட் பண்ற வேலையை பார்ப்போம். போன் பண்ணிட்டே இருக்கேன், வரேன்னு சொல்றாங்களே தவிர ஆள் வர மாட்டேங்கிறாங்களே. அது இருக்கட்டும் உத்தமன், டீ காஃபி பால் இது 3 ஆர்டர் பண்ணிருக்காங்க, இதுக்கு ஆள் வரணும்ல. வெயிட் பண்ணி பாப்போம். மாட்டிக்கிட்டோமே. என்ன உத்தமன் இது? தம்பி, சத்தியமா வசுந்தரா மேடமா இருக்கவே இருக்காது. ஐயோ, இப்படி நோல வேலை பாக்குது. நான் போய் வாந்திக்கிட்டு ஏதாவது எடுத்துறேன், எனக்கு பசி வேற இருக்கா. டீ காபி பஜ்ஜி கிச்சி ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க தம்பி. வாந்தி வருது சுட்டி இதெல்லாம் கேப்பீங்களா? இருங்க, வெந்நீர் ஆர்டர் பண்றேன். வெந்நீரா?
ஆமா எதுக்கு? இவ நல்லா டிராமா பண்றா. இவ வசுவே தான் வேணும்னே வேற லாங்குவேஜ்ல பேசுறா. வேற லாங்குவேஜ்ல பேசுறதுனால என்ன பிரச்சனை? ஐயோ அது உங்களுக்கு புரியவே புரியாது. உத்தமன், யாருக்காவது அடிபட்டா அவங்க ஓன் லாங்குவேஜ் தானே கத்துவாங்க. இப்ப வெந்நீர் வரட்டும், அவ கால ஊத்து. ஐயோ, அவ ஐயோ அம்மான்னு சொந்த லாங்குவேஜ் தானே பேசுவா. என்னது வெந்நீரை ஊத்த போறீங்களா? யா தம்பி, எனக்கு என்னமோ இது சரி வரும் தோணல. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, நம்ம பப்ளிக் பிளேஸ்ல வேற இருக்கோம். தேவையில்லாத பஞ்சாயத்து எடுத்து விட்டுறாதீங்க தம்பி. அவதான் உத்தமன், நீங்க கவலையே படாதீங்க. நம்மள இதுல Sir? Yes, sir. What do you want, sir? ஃபர்ஸ்ட் 2 கப் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வாங்க. நல்லா கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வாங்க. Okay, sir. கொதிக்க கொதிக்க வருது. இவள விடவே கூடாது. இன்னொரு ஐடியா பண்றேன் பாருங்க. இன்னொன்னா? ஆமா. ஆ என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப். சுவிட்ச் ஆஃபா? என்கிட்டேவா? எதுக்கு அர்ஜுன் சார் இவ்ளோ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காரு? அப்ப கண்டிப்பா உங்க வசு மேடம் இல்ல. பாருங்க, அவ கண்ணுதான் அந்த முடி இருக்கு. சூடா இருக்கா? ரொம்ப சூடா இருக்கு சார். இங்க வைங்க. சுடு தண்ணி எதுக்கு? Thank you, sir. தம்பி, நீங்க எடுத்து ஊத்துங்க. அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? நான் இல்ல, நீங்க தான் ஊத்த போறீங்க. நான் ஊத்தணுமா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி வேலைலாம் நான் கம்பெனி எம்டி பண்ண கூடாது. ஐடியா மட்டும் தான் எந்த எக்ஸிகியூஷன் நீங்க. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? இப்ப ஊத்த போறீங்களா இல்லையா? முடியாது தம்பி, எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பிரச்சனை கிச்சனை வந்து தொலைய போகுது. ஊத்துங்க. என்ன தம்பி சொல்றீங்க? சொன்னா கேளுங்க தம்பி. ஊத்துங்க. என்ன பண்ண போறாங்க? ஊத்துங்க உத்தமன். ஊத்துங்க. ஐயோ, நான் கிளம்புறேன். நான் இல்ல. ஐயோ, அடிக்காதீங்க. வலிக்குது. சொன்ன கேளுங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னாச்சு மேடம்? சொன்னா மட்டும் புரிஞ்சிருமா? நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் பேச்சும் சரியில்லை, உன் மொழியும் சரியில்லை. என்னைய வந்து பாக்குறேன். ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. தம்பி காப்பாத்துங்க. அடிக்காதீங்க. ஐயோ, நீ விட்டுருங்க. நிறுத்துங்க. இதுக்குதான் உன்னை வேலைக்கு வச்சனா? லேடிஸ் கிட்ட அதுவும் உன்னை ஃபர்ஸ்ட் வேலையை விட்டு எடுத்துறேன். சாரி பாயமா, சாரி, மாஃப் கீஜியே. போங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க தம்பி. உங்களை நம்பி வந்தா எல்லாரும் முன்னாடி என்ன அடி வாங்க விட்டீங்க. சாரி உத்தமன். சாரியா? ஆமா, அது பஸ்ஸுதான். இன்னும் நீங்க அதுல இருந்து வெளியே வரலையா? என்ன தம்பி, வசுந்தரா மேடம் ஏன் அப்படி பண்ண போறாங்க? அந்த பொண்ணு இந்திக்கார பொண்ணு வேற, இது வேற தொழுக நேரம். அவங்க ஆளுங்கெல்லாம் பாத்துருந்தா நாம சட்னி தான் தெரியுமா? அப்போ கிளையண்ட் மீட்டிங் ரொம்ப முக்கியம். உயிர் போய் உயிர் வந்திருக்குது. ஏன் தம்பி இப்படி இருக்கீங்க? உங்க கூட சேர்ந்து எனக்கு தலை சுத்துது. நான் எங்கேயாவது கோயில் கோலன்னு போய் நல்லா முக்கிய எந்திரிக்கிறேன். அப்பதான் என்னுடைய பாவம் பிரச்சனை எல்லாம் தீரம் போல இருக்கு. உங்க சவகாசமே எனக்கு வேணாம். கோயிலுக்கு போயிட்டு வரேன். அது வசுதான். அது அனி, என்னாச்சு அண்ணி? அர்ஜுன் சார் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. அப்புறம் உத்தமனை விட்டு வெந்நீர் எடுத்து என் கால்ல ஊத்தி வச்சிட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நான் உத்தமனை 2 போடு போட்டு உருதுல பேசி சமாளிச்சிட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப கண்ணை கட்டுது ஆனந்த், கண்ணை கட்டுது. ஐயோ அண்ணி, எங்க பாடு பெரும்பாடாயிருச்சு.
ஒளியறதுக்கே இடம் கிடைக்கல. சின்ன கபோர்டு தான் இருந்துச்சு, அதுலதான் மறைஞ்சிட்டு இருந்தோம் நாங்க. அண்ணன் கண்ணில் பட்டுருவோம்னு பயமா வேற இருந்துச்சு. பக்கத்துல ஒரு பெரிய ரூம் இருந்துச்சு, பட் ஆனா அது பூட்டி இருந்துச்சு. இல்லனா அதுல மறைஞ்சிருப்போம் நாங்க. ஐடியா, நீங்க வாங்க போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. அவோஜி அவோஜி வாங்கோ வாங்கோ வாங்கோ. கட்டில் வேணுமா, மெத்தை வேணுமா, பீரோ வேணுமா, அல்மாரி வேணுமா, சொல்லுங்க. மீனாட்சி பாத்தியா, நம்மள பார்த்த உடனே சேட்டு கட்டில் வேணுமா மெத்த வேணுமான்னு கேக்குறாரு. பக்கத்துல அக்கா இருக்காங்க. சேட்ஜி அவங்க சொல்லுவாங்க, அண்ணி நீங்களே சொல்லுங்க. பீரோ வேணும். தாராளமா தரேன். நம்ம கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டீல் பீரோ. பீரோக்குள்ளே நீங்களே போய் நின்னாலும் அப்படியே பத்திரமா இருக்கலாம். அதுக்கு தானே பீரோவே வாங்குறோம். வாங்க 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 சார். வா வா. இதுதாம்மா பீரோ செக்ஷன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஸ்டீல் பீரோ, 18 கேஜ் ஸ்டீல். போய் அண்ணி பீரோ பாத்துட்டு இருக்கட்டும், நம்ம அங்க போய் பெட் எல்லாம் நல்லா இருக்கானே உட்காந்து பாத்துட்டு வருவோமா? பெட்ல எதுக்கு உட்காந்து பார்க்கணும்? அட வா போய் உட்காந்து பாப்போம். சரி ஓகே போலாம். நல்லா உழைக்கும். நீங்க ஒரு தடவை வாங்கினீங்கன்னா கவலைப்படவே வேணாம். அருமையான பீரோ. மீனாட்சி இந்த பெட்ல உட்கார நல்லா இருக்குல்ல? என்ன இந்த டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பெட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க கூடாது. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. போதுமா? இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கே, கொஞ்சம் பக்கத்துல வா. மீனாட்சி இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாம்ல? சரி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி, அப்ப நான் பக்கத்துல வரேன். என்ன நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? இல்ல, எனக்கே வெக்கமா இருந்துச்சு. ஸ்டீல் பீரோனா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கும். உட் பீரோ தான் சரியா இருக்கும். சேட்டு, ஸ்டீல் பீரோ வேண்டாம், உடன் பீரோ தான் வேணும். உடன் பீரோவா? அதோ அந்த பக்கம் இருக்கு, வாங்க. இதுங்க தொந்தரவு தாங்க முடியல. ஆனந்த், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெட் வாங்க வரலையா? அப்ப நம்ம வாங்க. சரி சரி, வந்துட்டேன். இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப வா போலாம். வாங்க வாங்க வாங்க. இந்த பீரோ பாருங்க. சேட்டு, இது சின்னதா இருக்கு, ஷெல்ஃப் வேற இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஷெல்ஃபே இல்லாம ஒரு ஆளே உள்ள நுழைஞ்சுக்கணும், அந்த மாதிரி காட்டுங்க. என்னமா நீ, எல்லாரும் ஷெல்ஃப் அதிகமா உள்ள பீரோ தான் கேட்பாங்க, நீ ஷெல்ஃபே வேணாங்கறே. சரிமா, அந்த மாதிரி இருக்கு, வாங்க காட்டுறேன். அனி, இப்ப எதுக்கு நம்ம பீரோ பாக்குறோம்? உள்ள வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னுமா உங்களுக்கு புரியல? புரியல நீ, நிஜமாவே எங்களுக்கு புரியல. உங்களுக்கு எதுவுமே புரியாது. இப்போ நான் வாங்க போறது பீரோ இல்ல, பல்லாக்கு. பல்லக்கா? லவ் பண்றவங்களுக்கு ஒரு லவ் ஜோடிய சேர்த்து வைக்கணும்னா மூளை வேற லெவல்ல வேலை செய்யும், புரியுதா? புரியுது அண்ணி. நீங்க போய் பீரோவை செலக்ட் பண்ணிடுங்க, நாங்க பின்னாடியே வரோம். பின்னாடி நீங்க? மீனாட்சி நீயுமா? நோ, நான் இல்லக்கா. உங்களால நானும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். இப்ப நல்ல பேர் எடுத்து என்ன பண்ண போறோம்? கெட்ட பேர் எடுக்கிறதா நல்லது. வாங்க போலாம். இந்த பீரோ பாருங்கம்மா. ஐயோ, வேற காட்டுங்க சேட்டு. சரி, இதே பாருங்க. சீட்டு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு பக்கம் பிளைனா இருக்கு. ஆமா சொன்னீங்க. இது இந்த பீரோ பாருங்க.
திறந்து பாருங்க. இந்த பீரோ ஓகே சேட்டு. இந்த பீரோ விலை 10,000 ரூபாய் மேடம். பரவாயில்ல சேட்டு. நீங்க போய் பில் போடுங்க. நாங்க வந்து பணம் கட்டிடுறோம். அப்புறம் சேட்டு பீரோவை டோர் டெலிவரி பண்ணணும். கண்டிப்பா ஆளு இருக்காங்க. நீங்க பணத்தை கட்டின உடனே ஆளுங்களே டோர் டெலிவரி பண்ண சொல்றேன். சரி சரிமா? ஆனந்த், மீனாட்சி, என்னோட ஐடியா புரியுதா? அனி, இப்பவுமே எனக்கு புரியல, எதுக்கு இந்த பீரோ? இப்போ மீனாட்சி பீரோக்குள்ள போயிடுவா. பீரோவை வீட்டுக்குள்ள கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சிருவோம். மீனாட்சியும் பீரோல இருந்து வெளியே வந்துருவா. எப்படி ஐடியா? சூப்பர்க்கா, ஐடியா சூப்பர். அண்ணி, இந்த பீரோக்குள்ள காத்தெல்லாம் வருமா? ஏன் நீங்களே போய் பாருங்க. இண்டு எடுக்கெல்லாம் நிறைய இருக்கு. காத்தெல்லாம் நல்லா வரும். அண்ணி, இது ஓகே அண்ணி. மீனாட்சி, யாரும் பார்க்கல, உள்ள போயிடு. மீனாட்சி, பத்திரமா இரு. போ. மீனாட்சி, பத்திரமா இரு. பார்த்து ஜாக்கிரதை. ஆனந்த், நீங்க போய் பில்ல கட்டிட்டு வந்துருங்க. சரி அண்ணி. மீனாட்சி, நீ பயப்படாத, தைரியமா இரு. அண்ணி, பணத்தை கட்டியாச்சு. இப்போ பீரோ எடுத்துட்டு போறதுக்கு ஆள் வராங்க. சரி மேடம். சேட்டு பீரோ தூக்கிட்டு போறதுக்கு எங்களை அனுப்பிச்சாரு மேடம். இந்த பீரோ தான். ஓகே மேடம். நாங்க பாத்துறோம். புடி. மெதுவா, ஸ்லோ. பார்த்து, கொஞ்சம் பார்த்து கொண்டு போங்கன்னா ஓகே. என்னடா பீரோ இந்த கணக்குது? டேய், ஒரிஜினல் பீரோவெல்லாம் விற்க ஆரம்பிச்சான்டா சேட்டு. தூக்குடா. பாத்துங்க. ஆனந்த், இப்படி பட்டு நீங்களே மாட்டி விட்டுறாதீங்க. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ வாங்க போலாம். மீனாட்சி போயிட்டு இருக்கா, வாங்க. கடவுளே, நீ தான் எப்படியாச்சும் மீனாட்சியை பத்திரமா வீட்டுல சேர்க்கணும். அண்ணா, பாத்து. மீனாட்சி பத்திரமா. நிறுத்துப்பா. என்னதுப்பா அது? எங்க இருந்து போறீங்க? என்ன இருக்குது? ரவி மேடம், நமக்காக தான் வந்திருக்கு. சரிங்க மேடம். உள்ள விடுங்க. போப்பா. போ. பார்த்து மெதுவா இருக்குங்க. அண்ணி, வீடு வரைக்கும் எப்படியோ கொண்டு வந்துட்டோம். இப்ப எப்படி நீ வீட்டுக்குள்ள கொண்டு போறது? யாராவது எதுக்கு பீரோன்னு கேட்டா என்ன சொல்றது? கேட்பாங்க தான் ஆனந்த். அதான் என்ன சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி, வழக்கமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பீரோவை சீதனமா தருவாங்க. நம்ம என்னடான்னா கல்யாண பொண்ணையே பீரோல ஒளிச்சு வச்சு கொண்டு வரோம்.